Welcome to Tanu Science. In this video, we'll learn the answers for long answer questions in the chapter of 9 solutions of class 10. First question, write notes on saturated solution, unsaturated solution. Saturated solution. Let us consider this glass. So, the glass எடுத்துப்போம். இந்த கிளாஸில் வந்து ஒரு 100 கிராம் வாட்டர் எடுத்துருக்கிறேன். இதோட வாட்டரோட டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். இப்போ இதில் வந்து 36 கிராம் வந்து சோடியம் குளோரைடு உப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன், சால்ட்டு. ஸோ சால்ட் ஆட் பண்ணால் என்ன ஆகுன்னு சொன்னால் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும். ஸோ 100 கிராமில் வந்து 100 கிராம் வாட்டரில் நான் 36 கிராம் சோடியம் குளோரைடு சால்ட்டு ஆட் பண்ணால் எல்லாமே டிசால்வ் ஆக போகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஒரு 30 கிராம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 60 கிராம் சிக்ஸ் கிராம் எடுக்க போகிறேன். ஸோ 6 கிராம் எடுத்து ஆட் பண்ணி டிசால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகிடும். இது ஒரு 6 கிராம் வச்சுக்கலாம். So first already added 30. Now I am going to add again 6 gram. So totally I have added 36 gram. So first 30 gram add பண்ணுறேன், அப்புறம் 6 gram add பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ண சொல்ல என்னென்னா ஃபுல்லாக வந்து டிசால்வ் ஆகிடுது. ஸோ ஃபுல்லாக டிசால்வ் ஆகிட்டோடனே இது வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாறிடும். ஏன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 36 கிராம் மேலே நான் கொஞ்சம் சால்ட்டு போட போகிறேன். இப்போ பாருங்கள், 36 கிராம் வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடுச்சு. 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் சால்ட் வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். அந்த கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் கூட அந்த சால்ட் வந்து டிசால்வ் ஆகாது. பாருங்கள், திஸ் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சால்ட்டு வென் இட் இஸ் ஆடட் டு த வாட்டர், ஸோ இட் இஸ் நாட் டிசால்வ்ட். ஸோ ஒய் இட் இஸ் நாட் டிசால்வ்னா, தட் சொல்யூஷன் அட்டைன்டு த சேச்சுரேட்டட் ஸ்டேட். ஸோ சேச்சுரேட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு பிறகு நம்ம எவ்வளோ சால்ட் ஆட் பண்ணாலையும் அந்த சால்ட் வந்து என்னன்னா டிசால்வ் ஆகாது. ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இன் த சென்ஸ் எ சொல்யூஷன் இன் விச் நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ்டு. அதாவது ஏற்கனவே ஆட் பண்ண 36 கிராம் சால்ட்டுக்கு மேலே நம்ம அந்த 100 கிராம் வாட்டரில் மீண்டும் வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ண முடியாது. அப்படி ஆட் பண்ணாலே அது என்ன டிசால்வ் ஆகாது. ஆட் பண்ணலாம், பட் இட் இஸ் நாட் டிசால்வ்டு. ஸோ தட் சொல்யூஷன் இஸ் கால்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ simply you can say the definition like this: a solution in which no more solute can be added in a definite amount of the solvent at a given temperature is called saturated solution. Saturated solution, a solution in which no more solute na uppu melo vandu add panna mudiyadu, sodium chloride. A solution in which no more solute can be dissolved, கரைக்க முடியாது, in a definite amount of the solvent at a given temperature is called saturated solution. இங்க solvent என்றது தான் வாட்டர், solute என்றது என்னன்னா salt. So example, 36 gram of sodium chloride, that is NaCl salt. We know that in 100 gram of water at 25 degrees Celsius forms saturated solution. Further addition of sodium chloride, it is not dissolved. நான் மேலும் வந்து சோடியம் குளோரைடு ஆட் பண்ணோம்னா அது வந்து டிசால்வ் ஆகாது. திஸ் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வில் சி ஃபார் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், தட் இஸ் செகண்ட் ஒன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். செகண்ட் ஒன் இஸ் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் அதே 100 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறோம். அதில் 10 கிராமோ இல்லை 20 கிராமோ இல்லை 30 கிராமோ இல்லை 35 கிராமோ கூட சால்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அப்படி சால்ட் ஆட் பண்ண சொல்ல, சால்ட் மீன்ஸ் சோடியம் குளோரைட் ஆட் பண்ணால் சால்ட் வந்து என்னென்னா ஃபுல்லாக டிசால்வ் ஆகும். ஸோ 36 கிராமுக்கு கீழே நம்ம எவ்வளோ சால்ட் வேணால் ஆட் பண்ணலாம். இப்போ 36 கிராம் வந்து ஏன் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா, 36 கிராம் மேலே ஏன் ஆட் பண்ணக்கூடாதுன்னா, ஆல்ரெடி வி சா தட் இந்த ப்ரீவியஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் 36 கிராம் வந்து சால்பிலிட்டி ஆஃப் சால்ட்டு இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ சேச்சுரேஷன் சொல்யூஷன் ஆகணும்னா 36 கிராமுக்கு மேலே கரையாது. அப்போ 36 கிராம் ஆட் பண்ணால் கரைஞ்சிது, அதுக்கு மேலே கரையாது. அப்போ நம்ம 36 கிராம் கீழே 35, 34, 33, ஸோ எனி அமௌண்ட் பிலோ 36 கிராம் சால்ட் வி கேன் ஆட் இன் டு த வாட்டர். 36 கிராம் கீழே நம்ம எவ்வளோ சால்ட் வேணும்னா அந்த 100 கிராம் வாட்டரில் வந்து ஆட் பண்ணால் கண்டிப்பாக டிசால்வ் ஆகும். ஸோ அப்போ அந்த சொல்யூஷன் பேர் தான் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 கிராம் வந்து ஆட் பண்ணுறேன், ஃபுல்லாக 30 கிராம் ஆட் பண்ணிவிட்டு டிசால்வ் ஆகிடுது. இதுக்கு மேலும் நான் சால்ட் ஆட் பண்ணால் கண்டிப்பாக டிசால்வ் ஆகும். ஏன்னா அது 36 கிராம் கீழே இருக்குது. அப்போ நான் அதுக்கு 30 கிராம் மேலே ஒரு 1, 2, 3, 4, 5 போட்டால் கண்டிப்பாக டிசால்வ் ஆகும். ஆனால் சேச்சுரேட் சொல்யூஷனில் அப்படி கிடையாது. என்ன சொன்னோம், சேச்சுரேட் சொல்யூஷனில் வந்து ஃபர்தர் அடிஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் இட் இஸ் நாட் டிசால்வ்.
36 கிராம் கரைஞ்சிட்ட பிறகு அதுக்கு மேலே போட்டால் கரையாது, அது வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அன்சேச்சுரேட் சொல்யூஷன்னா இந்த 36 கிராம் கீழே நம்ம எவ்வளோ சால்ட் ஆட் பண்ணாலையும் அந்த சால்ட் வந்து கண்டிப்பாக டிசால்வ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 கிராம் ஆட் பண்ணுற டிசால்வ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 ஆட் பண்ணால் கூட கண்டிப்பாக டிசால்வ் ஆகும். அப்போது மேலும் கரைஞ்சிச்சுன்னா அது அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ ஃபர்தர் டிசால்வ் டேக்ஸ் பிளேஸ் ஆச்சுன்னா தட் இஸ் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ் நத்திங் பட் எ சொல்யூஷன் கண்டைன்ஸ் லெஸ் சொல்யூட். ஸோ லெஸ் சொல்யூட்னா போன சேச்சுரேட் சொல்யூஷன் எவ்வளோ பார்த்தோம்னா சொல்யூட் வந்து எவ்வளோ இருந்தால் 36 கிராம் இருந்தது. சொல்யூட் மீன்ஸ் சோடியம் குளோரைட், உப்பு 36 கிராம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதை விட கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ சொல்யூட் வந்து கண்டிப்பாக 10 கிராமோ இல்லை 20 கிராமோ இல்லை 30 கிராமோ, அப்போ எதை விட கம்மியாக இருக்கணும், இந்த 36 கிராமோ விட கம்மியாக இருக்கணும். அப்படி கம்மியாக இருக்கிறதுனால a solution contains less solute than that of the saturated solution at a given temperature is called unsaturated solution. இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஒரு 20 கிராம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 20 கிராம் சால்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் டிசால்வ் ஆகுது. ஸோ ஃபுல்லாக வந்து டிசால்வ் ஆகிடும். ஏன்னா இது வந்து 100 கிராம் வாட்டரில் நான் 20 கிராம் சோடியம் குளோரைடு தான் சேர்த்துருக்குறேன், 20 கிராம் சொல்லிட்டு தான் சேர்த்துருக்குறேன். ஸோ ஃபுல்லாக வந்து என்ன ஆகிடுதான் டிசால்வ் ஆகிடுது. ஸோ இது வந்து அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்கிறோம். இந்த அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் நான் மேலும் கொஞ்சமாக ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் குளோரைடு ஐ எம் கோயிங் டு ஆட் இன் தி சொல்யூஷன். இட் இஸ் கோயிங் டு டிசால்வ் அகைன். ஸோ இது வந்து ஃபர்தராக ஆட் பண்ணலையும் டிசால்வ் ஆகும். எப்போன்னு சொன்னால் 36 கிராம் வரைக்கும் ரீச் ஆகாத வரைக்கும் இது டிசால்வ் ஆகினே இருக்கும். அப்போது ஒரு 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் விட குறைவாக இருக்கிற சால்ட்டை ஆட் பண்ணோம்னா டிசால்வ் ஆகிருக்கும். அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சி ஃபுல்லி டிசால்வ்டு பிகாஸ் we added less than 36 gram. So it is not attained saturated. It is unsaturated solution. Unsaturated solution. A solution contains less solute than that of the saturated solution at a given temperature is called unsaturated solution. Example 100 gram or 20 gram or 30 gram whatever it may be, it should be less than 36 gram இருக்கணும். ஸோ 10 கிராம் ஆட் பண்ணலாம், இல்லை 20 கிராம் ஆட் பண்ணலாம், 30 கிராம் ஆட் பண்ணலாம், இல்லை 36 கீழே எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் சோடியம் குளோரைட் இன் 100 gram of water at 25 degrees Celsius forms an unsaturated solution. Question number 2. Write notes on various factors affecting solubility. So what are the factors affecting the solubility? ஒரு பொருள் கரையுதுன்னா அது கரையிறது வந்து அதிகமாகுமா குறையுமா எதை பொறுத்து இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்டு சால்வெண்ட். சொல்யூட்னா என்னது, நம்ம ஆட் பண்ணுற உப்பு சர்க்கரை அந்த மாதிரி சொல்யூட்ன்றது. சால்வெண்ட்னா என்னென்னா தண்ணி அந்த மாதிரி இருக்கிறது சால்வெண்ட். அப்போ நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்டு சால்வெண்ட்டு. அப்புறம் டெம்பரேச்சரை பொறுத்து. அதுக்கப்புறம் ப்ரெஷரை பொறுத்து. ஸோ வில் சி இன் டீட்டெயில் ஒன் பை ஒன் ஃபார் லாங் ஆன்சர் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், nature of the solute and solvent. Solubility is like, dissolves like. இங்கே solubility எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரே மாதிரி இருக்கிற சொல்யூட் வந்து ஒரே மாதிரி இருக்கிற சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும். தட் இஸ் லைக் டிசால்வ்ஸ் லைக்னா சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கணும். ஸோ சேம் கேரக்டரில் இருக்கணும். இப்போ சொல்யூட் வந்து போலார் கம்பவுண்ட்ஸ் அப்படின்னா சால்வெண்ட்டும் போலார் சால்வெண்ட்டாக இருக்கணும். அப்போ ரெண்டுமே போலார்னா டிசால்வ் ஆகும். ரெண்டுமே நான் போலார்னா டிசால்வ் ஆகும். ஒன்று போலாரு ஒன்று நான் போலார்னா டிசால்வ் ஆகாது. போலார் மீன்ஸ் என்னன்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் டிஸ்பிளேஸ் ஆகிருந்தா அது போலார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்டர். வி நோ தட் வாட்டர் ஃபார்முலா H2O. ஸோ இதில் வந்து H ப்ளஸ் ஆகும், OH மைனஸாக இருக்கும். அப்போ வாட்டர் வந்து போலார் சால்வெண்ட், ஏன்னா H ப்ளஸ்ஸு OH மைனஸ். இப்போ சொல்யூட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சால்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சால்ட் NaCl. இந்த NaCl எப்படி இருக்கும், Na ப்ளஸ் Cl மைனஸ். ஸோ சோடியம் வந்து பாசிட்டிவ் அயனாகவும் குளோரின் வந்து நெகட்டிவ் அயனாகவும் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது இது வந்து என்னென்னா போலார் காம்பவுண்ட், போலார் சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போலார் சொல்யூட் வந்து போலார் சால்வெண்ட்டில் வந்து டிசால்வ் ஆகும். அதே மாதிரி நான் போலாராக இருந்தால் நான் போலாரில் தான் டிசால்வ் ஆகும். அதனால தான் solubility is like, dissolves like. ஸோ ரெண்டு பேர் கேரக்டர் ஒரே மாதிரி இருந்தால் ஒத்து போயிடும். ரைட். ஃபஸ்ட்டு சோடியம் குளோரைட் அண்டு வாட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சோடியம் குளோரைட் என்ன சொல்லியிருக்குன்னா போலார் காம்பவுண்ட். தட் இஸ் இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் as a solid. This polar compound
I'm going to add in the polar solvent. The polar solvent is water. So I'm added polar solute into the polar solvent. So this compound is dissolved. That means polar compound dissolves in polar solvent. See, fully dissolved. So that salt dissolves in water. Salt is a polar compound, water is a polar solvent. So polar compound dissolves in polar solvent. Next we'll see non-polar in non-polar. So non-polar compound dissolves in non-polar solvent. So non-polar compound dissolves in non-polar solvent. Example, fat dissolves. So fat dissolves in ether. Fat is non-polar compound. Non-polar compound. Ether is non-polar solvent. So fat dissolves in ether. So non-polar compound dissolves in non-polar solvent. Like that, polar compound dissolves in polar solvent. So that simply you can say solubility is like dissolves like. First factor, nature of the solute and solvent. When predicting solubility is like dissolves like. Scientist says that like dissolves like. Polar compound dissolves readily in polar solvent. Example, sodium chloride, that is polar compound, dissolves in water, that is polar solvent. Non-polar compounds are soluble in non-polar solvents. Example, fat dissolves in ether. Fat is non-polar compound, then ether also non-polar but solvents. So non-polar compound soluble in non-polar solvents. That means fat dissolves in ether. Both are non-polar. And one, effect of temperature. இப்போ 2 கிளாஸ் எடுத்துன்னு இருக்கிறேன். ஒன்றுத்தில் கோல்டு வாட்டரு, ஒன்றுத்தில் நார்மல் வாட்டர், ஒன்றுத்தில் ஹாட் வாட்டர். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஆர்டினரி வாட்டர், செகண்டில் இருக்கிறது வந்து என்னென்னா ஹாட் வாட்டர், தட் இஸ் வார்ம் வாட்டர். இந்த ஆர்டினரி வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வார்ம் வாட்டரில் அதே அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எதில் சீக்கிரமாக டிசால்வ் ஆகும் அப்படின்னா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன், இது செகண்டாக போட்டிருக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா வார்ம் வாட்டர். ஸோ வார்ம் வாட்டரில் வந்து சீக்கிரமாக டிசால்வ் ஆகும். ஏன் இந்த வார்ம் வாட்டரில் சீக்கிரமாக டிசால்வ் ஆகுதுன்னு சொன்னால், நான் ஸ்டிர் பண்ணுறது, நான் கலக்கிறதுனால சீக்கிரமாக டிசால்வ் ஆகிடுன்னு சொல்ல முடியாது. இது வந்து வார்ம் வாட்டர். ஸோ வார்ம் வாட்டர்ன்றதுனால இது வந்து சீக்கிரமாக டிசால்வ் ஆகும். இப்போ இதில் என்னென்னா ஸ்டிர் பண்ணால் கூட என்ன ஆகும்னு சொன்னால் இதில் ஸ்லோவாக தான் டிசால்வ் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்பீடாக டிசால்வ் ஆகுது. காரணம் வந்து இது வந்து டிசால்வ் வந்து ரெடியூஸாக இருக்குது. சாலிபிலிட்டி வந்து இதில் கம்மியாக இருக்குது, சாலிபிலிட்டி இதில் அதிகமாக இருக்குது. ஏன் வந்து ஃபஸ்ட்டில் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் ஆர்டினரி டெம்பரேச்சர். ஸோ ஆர்டினரி டெம்பரேச்சரில் டெம்பரேச்சர் வந்து ரெடியூசராக இருக்கிறதுனால சொல்யூஷன் சாலிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. பட் இதில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் இட் இஸ் எ வார்ம் வாட்டர். ஸோ when the temperature increases, solubility increases. You can see the difference. So first one is ordinary water, so the solubility is very less. But in the second one is a warm water, here solubility is more. If you observe in the very keen, this is more undissolved. This is more dissolved. So that second one is a more solubility power. So that when the temperature increases, solubility also increases. So in endothermic process, solubility directly proportional to the temperature. When the temperature increases, solubility also increases. We discussed solubility of solid in liquid. Solubility of solid na and sugaro illa salto add பண்ணதா solid. எதில் add பண்றோம்? water. So water வந்து liquid. அப்போ solubility of solid in liquid. Next, exothermic process. In exothermic process, solubility inversely proportional to the temperature. When the temperature increases, solubility decreases. Effect of temperature, solubility of solids in liquid. In endothermic process, solubility increases with increase in temperature. அதான் direct proportion சொன்னோம். solubility increase ஆனால் temperature increase ஆயிருக்கும். Example, a greater amount of sugar or salt will dissolve in warm water than in cold water.
ஸோ ஹாட் வாட்டரில் இல்லை வார்ம் வாட்டரில் வந்து அதிகமாக டிசால்வ் வந்து நடக்கும் சாதாரண கோல்டு வாட்டரை விட. நெக்ஸ்ட், இன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இங்கே வந்து இன்வெர்ஸ் போர்ஷன் சொல்லியிருக்கோம், தட் இஸ் எக்ஸோதெர்மிக். ஸோ எண்டோதெர்மிக்னு சொன்னால் ரெண்டுமே டைரக்ட் போர்ஷன். இது இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எக்ஸோதெர்மிக்கில் சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிமெம்பர், this is directly proportional, solubility and temperature. Here solubility and temperature is inversely proportional. Next, solubility of gases in liquid. Solubility of gases in liquid. Solubility of gases in liquid decrease ஆச்சுன்னா temperature வந்து increase ஆகிருக்கும். ஸோ அப்போ கேஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகணும், கரைஞ்சிருக்கிற கேஸ்னால் டிக்ரீஸ் ஆகணும். இப்போ நான் ஹாட் வாட்டரில் பார்த்துருப்போம், இந்த ஹாட் வாட்டரில் நம்ம நல்லா ஹீட் பண்ணுவோம். ஸோ ஹாட் வாட்டர் நல்லா ஹீட் பண்ண சொல்ல என்ன ஆகும்னு சொன்னால் இதில் வந்து வாட்டர் பபுள்ஸ் வந்து வெளியே போகும். ஸோ இந்த ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து வெளியே போகும். ஏன் வெளியே போகுது அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதில் இருக்கிற கேஸ், அதில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் குறைவாக இருக்கணும். அந்த குறைவாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு சொன்னால் எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். ஸோ வென் வாட்டர் இஸ் பாயில்ட், the solubility of oxygen in water decreases. So oxygen escapes from the water. Next, solubility of gases in liquid increases at low temperature. அதாவது solubility of gas in liquid வந்து டிக்ரீஸ் ஆகுது எப்படின்னா ஹை டெம்பரேச்சருக்கு சொல்லும். இப்போ என்ன சொல்கிறேன்னா solubility of gases in liquid increases when the temperature is decreased. இப்போ கோல்டு ரீஜனில் பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு ரீஜன் அப்படின்னு சொன்னால் most of the aquatic animals living in that place. ஸோ நிறைய நீர்வாழ் உயிரினங்கள் வந்து அங்கே வாழ்ந்துன்னு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் வந்து இன் லிக்விடில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர், இந்த கோல்டு ரீஜனில் டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் லோவாக இருந்தால் அந்த தண்ணியில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாக கரைஞ்சிருக்கும். அதனால் aquatic animals live more in cold region because more amount of dissolved oxygen is present. So simply if you want to say means hot water contains less oxygen, cold water contains more oxygen. அதாவது சூடான நீரில் வந்து குறைவான ஆக்சிஜன் இருக்கும், குளிர்ந்த நீரில் வந்து அதிகமான ஆக்சிஜன் இருக்கும். Solubility of gases in liquid. Solubility of gases in liquid decrease with increase in temperature. ஸோ கேஸ் வந்து solubility of gas வந்து டிக்ரீஸ் ஆகுது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால். When water is boiled, the solubility of oxygen in water decreases, so oxygen escapes in the form of bubbles. Next, solubility of gases in liquid is more at low temperature. Low temperature solubility of gas வந்து அதிகமாக இருக்கும் லிக்விடில். Example, aquatic animals live more in cold regions because more amount of dissolved oxygen is present. அந்த கோல்ட் ரீஜனில் வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாக அந்த நீரில் கரைஞ்சிருக்கிறதுனால அங்கே நீர்வாழ் உயிரினங்கள் aquatic animals வந்து அதிகமாக வாழ்ந்துன்னு இருக்கும். Third factor, effect of pressure on solubility. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராமில் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது, செகண்ட் டயக்ராமில் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குது. ப்ரெஷர் வந்து ஹையாக இருந்தால் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது கேஸ் வந்து அதிகமாக கரைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸில் ஃபஸ்ட்டில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் பபுள்ஸும் கம்மியாக இருக்குது. இங்கே ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பபுள்ஸ் ஆஃப் CO2 ஆல்சோ மோர் அதிகமாக இருக்குது, பபுள்ஸ் ஆஃப் CO2வும் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன சுருக்கமாக சொல்லலாம்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். when the pressure is increased, இப்போ இதில் ப்ரெஷர் லோ, இதில் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த கேஸஸும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் இது ப்ரெஷர் லோ, இதில் ப்ரெஷர் ஹை. ஸோ ப்ரெஷர் அதிகமானால் இதுலேயும் வந்து கேஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ when the pressure is increased, the solubility of gas in liquid also increases. ஸோ நம்ம பார்த்துருக்கலாம், ஃபிஸி ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்க, கோக்கு, மெரிண்டா, ஃபேண்டா, பெப்சி, இதெல்லாம் என்ன ஃபிஸி ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸ் வந்து அதிகமாக கேஸ் வரும் திறந்த உடனே. ஸோ சாதாரண நம்ம கலர் சோடாவில் கூட கேஸ் இருக்கும். அந்த கேஸ் வந்து எதனால் வந்து அதில் ஃபில் ஆகிருக்குன்னு சொன்னால் ஹை ப்ரெஷரில் வந்து அதை கேஸ் வந்து சால்யூபிள் பண்ணியிருப்பாங்க, கரைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹை ப்ரெஷரில் வந்து கேஸ் வந்து அதில் டிசால்வ் ஆகிருக்கிறதுனால தான் அது அந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்னென்னா திறந்த உடனே வந்து கேஸ் வந்து வெளியே வருது. ஸோ தட் எக்ஸாம்பிள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஹவுஸ் ஹோல்டு கிளீனர்ஸ் கண்டெய்னிங் அக்வா சொல்யூஷன் ஆஃப் அமோனியா, அதாவது வீட்டில் பயன்படுத்துகிற க்ளீனிங்காக யூஸ் பண்ணுற அமோனியா, அப்புறம் ஃபார்மலின், இதிலெல்லாம் என்ன இருக்குன்னு சொன்னால் கேஸஸ் வந்து இருக்கும். ஹை ப்ரெஷரில் வந்து அதில் கேஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க.
Effect of pressure. When the pressure is increased, the solubility of a gas in liquid increases. Example, soft drinks, household cleaners containing aqueous solution of ammonia, formalin, etc. Next, question number 3. What happens when magnesium sulfate heptahydrate is heated? Write the appropriate equation. Magnesium sulfate heptahydrate ஹீட் பண்ணால் என்ன நடக்குதுன்னா இந்த 7 வாட்டர் மாலிகுல்ஸை வந்து லாஸ் பண்ணிடுது. அதனால் அன்ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்ஃபேட்டாக மாறிடுது. அதாவது இது நீருள்ள அப்படின்னு சொல்லுவாங்க, நீருள்ள மெக்னீசியம் சல்ஃபேட்டாக இருக்குது. இதை ஹீட் பண்ணால் நீர் இல்லாத மெக்னீசியம் சல்ஃபேட்டாக மாறிடும். when magnesium sulfate heptahydrate, that is formula, magnesium sulfate heptahydrate crystals are gently heated, it loses 7 water molecules and becomes anhydrous magnesium sulfate. So reaction for this, magnesium sulfate dot 7H2O, it is heated. What will happen? It loses its 7 water molecule, becomes MgSO4, that is magnesium sulfate, plus 7H2O. If you cool with water, this magnesium sulfate again becomes magnesium sulfate heptahydrate மாறும். ஆனால் நம்ம வந்து ஹீட் பண்ணால் என்ன ஆகுன்னு தான் கேட்டுருக்குறாங்க கொஷனில். ஸோ ஹீட் பண்ணால் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டாக மாறிடும். சொலிபிலிட்டி என்ன பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி 36 கிராம் சோடியம் குளோரைடை 100 கிராம் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணோம். அப்படி ஆட் பண்ண சொல்ல என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகணும்னு சொன்னால் 100 கிராம் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 100 கிராம் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ 100 கிராம் சால்வெண்ட்டில் how many number of grams of solute can be dissolved? இப்போது 100 கிராம் சால்வெண்ட்டில் வாட்டரில் 36 கிராம் சோடியம் குளோரைட் டிசால்வ் ஆச்சுன்னா the solubility of sodium chloride is 36 கிராம். அப்போது சாலுபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு சால்வெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 100 கிராம் இருக்கணும். அந்த 100 கிராமில் எத்தனை கிராம் வந்து டிசால்வ் ஆகுதோ அதுதான் சாலுபிலிட்டி. ஸோ யூ கேன் see in detail the number of grams of a solute that can be dissolved in 100 gram of a solvent to form its saturated solution at a given temperature and pressure. You can express in formula also. Formula only காட்டலாம். Solubility is equal to mass of the solute divided by mass of the solvent. Solute என்னது sugar, salt அந்த மாதிரி. Mass of the solvent வந்து என்னதுன்னா water into 100. Question number 4. In what way hygroscopic substances differ from deliquescent substances? ஸோ hygroscopic அப்படின்னு சொன்னால் அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுமே தவிர ஆனால் டிசால்வ் ஆகாது. ஸோ இட் நாட் டிசால்வ், இட் அப்சர்வ்ஸ் த மாய்ஸ்சர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். இது என்ன பண்ணணும்னு சொன்னால் டெலிக்வசன்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால் மாய்ஸ்சரை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து அப்சர்வும் பண்ணோம், டிசால்வும் பண்ணோம். ஸோ இதில் ஒன்லி அப்சர்வ் த மாய்ஸ்சர், இதில் அப்சார்பும் நடக்கும் டிசால்வும் நடக்கும். இப்போ இது வந்து நாட் டிசால்வ் கிடையாதுனால இதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் என்னன்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச். இதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து நோ சேஞ்ச். தென் அமார்பஸ் சாலிட்ஸ் ஆர் லிக்யூட்ஸ். இது வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொன்னால் அமார்பஸ் சாலிட்ஸ் ஆர் லிக்யூட்ஸ். ஸோ அமார்பஸ்னு என்னது படிக வடிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ படிக வடிவம் இல்லாத சாலிடாவோ இல்லை லிக்விடாவோ இருக்கும். இது எப்படி மாறிடுமான்னு சொன்னால் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸாக மாறிடும். I will see how to write. First point, hygroscopic substances. When exposed to the atmosphere at ordinary temperature, they absorb moisture and do not dissolve. But deliquescent substance, when exposed to the atmospheric air at ordinary temperature, so up to this same, they absorb moisture. So up to this same, only one difference, here do not dissolve, here dissolve. ஸோ அட்மாஸ்பியரில் ஆர்டினரி டெம்பரேச்சர் நம்ம ப்ளேஸ் பண்ண சொல்ல அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணோம், டிசால்வ் ஆகாது. இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு டிசால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்,
hygroscopic substances do not change its physical state on exposure to air. ஸோ ஏரில் வைக்க சொல்ல இது வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் இதில் வந்து என்னன்னு சொன்னால் சேஞ்ச் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ இதில் சேஞ்ச் ஆகும், இதில் do not change. ஸோ தட் வாட் இஸ் தட் ஃபிசிக்கல் ஸ்டேட். Do not change the physical state, but here change its physical state. Next, third difference, hygroscopic substances may be amorphous solids or liquids. ஸோ amorphous அப்படின்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு சாலிடோவோ இல்லை லிக்விடோவோ இருக்கும். பட் இது எப்படி இருக்குமான்னு சொன்னால் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஸோ சாலிடாக இருக்கும், அதே மாதிரி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வச்சுன்னு இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா ஜெல், sodium hydroxide, calcium chloride. Then rest of the questions 5 and 6. Now we discussed up to 4 questions. 5 and 6 given in another video in our Tanu Science YouTube channel. So we discussed in this video up to 4 long answer type questions. Thank you students.